அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். நம் விதியையே மாற்றக்கூடிய சக்தி நாம கேட்குற துவாக்களுக்கு உண்டு. நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு வரும். அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக நம்ம துவா செய்வோம். எப்படியாவது இந்த பிரச்சனைகள் நம்ம விட்டு தீரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் துவா கேட்போம். அந்த பிரச்சனை தீராமல் இருக்கும். ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம், சில பேர் ஒரு வருஷம் கூட தொடர்ந்து கேட்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விட்டுடுவாங்க. நம்பிக்கை போயிடும். நம்ம எத்தனை நாளாக கேட்குறோம், இந்த துவா நமக்கு கபூல் ஆக மாட்டேங்குது, அவ்வளவுதான், இதுதான் நம்முடைய விதி போலக்குது, இது மாறாதுன்னு நினைக்கிறேன், அல்லாஹ் நாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த துவா கேட்பதை நிறுத்திடுவாங்க. இங்கே தான் நாம் செய்கிற தவறு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயித்து வச்சுருப்பான். இந்த நேரத்தில் இவங்களுடைய விதி மாறணும்னு சொல்லிட்டு அந்த காலம் எவ்வளோ கூட ஆகலாம். அதாவது சில நேரங்களில் ஒரு நாள் கூட இருக்கும். ஒரு நாளில் நம்ம கேட்குற துவாக்கள் உடனே நிறைவேறிடும். சில நேரங்களில் ஒரு மாதம், ஒரு வருஷம், ஏன் ஒரு 10 வருஷம் கூட ஆகும். ஒரு 7 வருஷத்துக்கு கூட அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுருப்பான். இந்த 7 வருஷம் இந்த மனிதன் இந்த கஷ்டத்தால் கஷ்டப்படணும், இந்த சோதனை அவனுக்கு இருக்கும், இதுக்கு அப்புறமா அந்த சோதனை நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குது சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சுருப்பான். அந்த நாள் எப்போ சரியாக, அந்த நேரம் எப்போன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணுவோம்? துவா செஞ்சுக்கிட்டே வருவோம். கரெக்டாக நம்முடைய விதி அந்த மாறுற அந்த நாள், நல்லபடியாக மாறும் நாள் நாளைக்காக இருக்கும். நாளைக்கே அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுருப்பான். இன்னி வரைக்கும் நம்ம துவா கேட்டுட்டு திடீர்னு ஷைத்தான் தூண்டி விட்டுருவான். போதும், நிறுத்து, இதுக்கு மேலே துவா கேட்க வேண்டாம், உன் விதி மாறாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு நாம் நம்பிக்கை இழந்து போயிடுவோம். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நம்பிக்கை இழந்து அந்த துவா கேட்பதை நிறுத்திடுவாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு துவா கேட்டு அந்த ஒரு நாளில் எல்லாமே தலைகீழாக மாறி போயிடும். எப்போவுமே நாம் கேட்குற துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஒன்று அல்லாஹ் நம்முடைய விதியை மாற்றி தருவான் இந்த உலகத்திலே, அப்படி இல்லைன்னா மறுமையில் நமக்கு தருவான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு வர இருக்கும். அந்த தீங்கு, அந்த ஆபத்தை நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நிச்சயமாக நீக்குவோம். அதனால் துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு இல்லை, எல்லாமே மறுமையில தான் போல சொல்லிட்டு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்க கூடாது. அல்லாஹ் நினச்சா இந்த உலகத்துலேயும் சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தருவான், மறுமையிலையும் அந்தஸ்து தருவான். அதனால் நீங்கள் பாட்டுக்கு துவா கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை அழகான முறையில் மாறும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். நாம் கேட்கும் துவாக்கள் அந்த நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளில் இன்னும் அதிகமாக துவா செய்யுங்க. ஒவ்வொரு ஜும்மா வந்த உடனே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக நான் கேட்டது அல்லாஹ் கிட்ட கிடைக்கும், என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கும், இந்த ஜும்மா நமக்கு நல்ல ஒரு ஜும்மாவாக அமையும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜும்மா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜும்மாவுக்கு சொல்லிட்டு ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது. அதாவது துவாக்களை தான் அதிகமாக நீங்கள் எடுத்தணும். அதில் குறிப்பிட்ட துவாக்கள்னால் ஃபஸ்ட்டு செலவாத் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத். அடுத்ததாக ஏதாவது ஒரு தௌபா துவா எடுத்து ஓதிக்கிங்க. அடுத்து பொதுவான ஒரு துவாக்கள். இதை நீங்கள் இந்த 3த்தையும் ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த நாள் முழுக்க ஓதிக்கிட்டே வரணும். குறிப்பாக அந்த அசர் டு அந்த மஹ்ரிப் அந்த நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தை என்றைக்குமே விடாமல் அதிகமாக துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் அதிகமாக சஜிதா செஞ்சு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 3 துவாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜும்மாக்கு தான் ஓதணும் இல்லை, ஒவ்வொரு ஜும்மாவையும் இந்த ஒரு 3 துவாக்களை, ஒவ்வொரு ஜும்மாக்கும் இந்த 3 துவாக்கள் மட்டும் நீங்கள் எடுத்து ஓதுனாலே போதும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினச்சது எல்லாமே ஒன்றா நடந்துட்டு வரும். அவ்வளவு சிறந்த ஒரு துவாக்கள். அதில் முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் செலவாத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் டெய்லியும் செலவாத் சொல்லணும். குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு அதிகமாக செலவாத் சொல்லணும். நாம் சொல்கின்ற ஒவ்வொரு செலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும். நம்ம பேரை சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அதனால் அவசியம் ஜும்மா அன்னைக்கு அதிகமாக செலவாத் சொல்லிக்கிங்க. நம்முடைய நிறைய சிரமங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த செலவாத்திற்கு உண்டு. செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலும் நம்பர் 1 செலவாத்னா தொழுகையின் அத்தியாத்தி இருப்பில் நம்ம ஓதுவோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு செலவாத் தான்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஒரு செலவாத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் இதை நீங்கள் ஓதி இருப்பீங்க. அதனால் இந்த செலவாத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. சும்மா ஒரு 10 முறை நீங்கள் இந்த செலவாத் ஓதுனாலே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 100 முறை அருள் புரிவான். நம்முடைய 100 தவறுகளை மன்னித்து 100 அந்தஸ்துகளை உயர்த்துவான். 10 முறை ஓதுனா இவ்வளவோ பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அப்போ கொஞ்சம் ஒரு 100 முறை அந்த மாதிரிலாம் ஓதுனா எவ்வளவோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒரு நாளில் அதிக நன்மைகளை நாம் பெற்றுவிடலாம். நம்முடைய வீடு அல்லாஹ்வின் அருளால் நிறைஞ்சி இருக்கும். அடுத்து 2வது தௌபாவிற்கான துவா. தௌபா துவாக்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்று சொல்லிட்டு எடுத்து நீங்கள் ஊதலாம். அப்படி இல்லைன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்மக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி, இது எல்லாமே தௌபாவிற்கான வார்த்தைகள் தான். அதை நீங்கள் அதிகமாக ஊதலாம். இன்றைக்கி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லியும் ஓதிய சிறந்த ஒரு தௌபாவிற்கான துவா, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மேலுகிறேன். இந்த சின்ன ஒரு துவாவை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு துவா இது. நபி அவர்கள் டெய்லியும் இந்த துவாவை ஓதாமல் இருந்ததே இல்லை. நாமும் டெய்லி இந்த ஓதலாம். குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு ஓதுங்க. ஒரு 100 முறை அவசியம் இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதிக்கிங்க. தௌபாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அதிகமாக நம்ம தௌபா செய்கின்றோமோ அவ்வளவோ அதிகம் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் லேசாகும். நம்முடைய கடன்கள் எல்லாம் அடையும். ரிசுக்கு பெருகும். வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேலை வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல சாலிகான குழந்தை பிறக்கும். எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தௌபா துவாவிற்கு உண்டு. நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சோதனைக்கு காரணம் நாம் செய்த தவறுகளின் காரணமாக தான். அதனால் அதிகமாக தௌபா செய்யுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 முறையாவது தௌபா துவா ஓதணும் சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் லேசாக்குவான். அடுத்து 3வது துவா. 3வது துவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவான துவாக்கள் நிறைய இருக்குது. குரானில் சஹீஹான ஹதீஸ்களில் வந்த துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஊதலாம். இந்த துவாவை கேட்டால் உடனே கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த மாதிரி துவாக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி ஊதலாம். நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு துவா போதும். இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் போதும். இந்த உலகத்திலையும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும். மறுமையிலும் அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய ஒரு துவா இது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. ரப்பனா துவாக்கல்ல இதுவும் ஒன்று. சூரா பக்ராவில் இருக்கிற ஒரு வசனம் இது. சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவா போதும் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த 3 துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள். ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் இதையே நீங்கள் ரிப்பீட்டடாகவும் ஓதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி மாற்றியும் ஓதலாம். ஆனால் இதே பேட்டர்னில் ஓதுங்க. செலவாத் ஏதாவது ஒரு தெரிஞ்ச செலவாத் ஓதிக்கிங்க. ஏதாவது ஒரு தௌபா துவா, அடுத்ததாக பொதுவான துவாக்கள் ஒன்று. இது மாற்றி மாற்றி நீங்கள் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக இந்த ஜும்மா அன்னைக்கு அசர் டு மஹ்ரிப் இந்த நேரத்தில் ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. இந்த நாள் இந்த நேரத்தை என்றைக்குமே தவற விடாதீங்க. நிச்சயமாக உங்கள் விதி மாறக்கூடிய நாளாக கூட இந்த ஒரு ஜும்மா இருக்கலாம். அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கஸ்தீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.